அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம கன்னிராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போது கன்னிராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவனுக்கு 6வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கன்னிராசிங்க. இப்போது பூமி ராசி, அதாவது பூமியின் அடிப்படையில் வரக்கூடிய ராசி நம்மளுடைய கன்னிராசிங்க. கன்னிராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. உத்திரம் 2 முதல் 4 பாதங்கள், அஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 1 முதல் 2 பாதங்கள். கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கன்னிராசி நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமா வேண்டிய வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்களில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே ஒரு சிறந்த நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 2024 வருடம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. மேலும் கேத்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருப்பாரு. சனீஸ்வரர் உங்களுக்கு ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. மேலும் குரு பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார்னா ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகு பயிற்சி அடைவாருங்க. ஸோ அவர் இப்போ உங்களுடைய 8வது வீட்டை விட்டுட்டு அவருக்கு ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவார். அதாவது ஏப்ரல் 2024க்கு பிறகு. அப்புறம் சனீஸ்வரர் இப்போ இருக்கின்ற இடத்துலயே உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் ஜூன் மாதம் 29ல இருந்து நவம்பர் மாதம் 15 2024 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பாருங்க. ஸோ இதுதான் இந்த 4 கிரகங்களுடைய இடம் மாற்றம் இந்த 2024 பொறுத்த வரைக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாருமே 45 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ள ஒவ்வொரு மாதமோ அல்லது 45 நாட்களுக்கு ஒரு முறை அவங்க பயிற்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 4 கிரகங்கள் தான் எப்பவுமே நமக்கு முக்கியமான கிரகங்கள்ங்க. ஓகேங்களா. எப்பவுமே கன்னி ராசி அப்படின்றது ஒரு பெண்ணின் சிம்பலை கொண்ட ராசிங்க. அதாவது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் அதில் அழகாக நழுவி போகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படக்கூடிய மக்கள் தான் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்கள். அது மட்டும் அல்லாது கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 2024 வருடம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லையோ புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பெயர்லையோ அல்லது உங்களுடைய சொந்த பெயர்லையோ ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த 2024 வருடம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக கோர்ட் கேஸ்னு கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமாவோ அல்லது டிவோர்ஸ் கேஸ் விஷயமாவோ நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதிகப்படியாக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2024க்குள்ள இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகு குரு பகவான் பொசிஷன் இடம் மாறுறாரு. உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான மூலத்திரிகோட ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் நெகட்டிவாக கோர்ட் விஷயத்தில் நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஃபேவரபுளாக தீர்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக பொருந்தக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் இந்த 2024 வருடம் முழுவதுமே நம்மளுடைய கன்னி ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க.
உங்களுக்கு இப்போ சனீஸ்வரர் வந்து ரொம்பவே சாதகமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் தான் இந்த வருடம் முழுவதுமே அமர்ந்திருக்க போறாரு. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டாக்டர் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, நீங்க வந்து சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க சர்ஜரி செய்து கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து 100 வயது வரைக்கும் மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து சார் நாங்க வந்து ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தோம்னா எங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடையாது. நாங்க இப்ப ட்ரை பண்ணோம்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்ட நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த பதில் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் ஆன்சருங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஐதீகம் இருக்கு. குரு பகவான் 9ல வராரு அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் தடப்பட்டு போயிருந்ததோ அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏப்ரல் 2024க்குள்ள உங்களுக்கு ஃபேவரபிளா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அப்படி வராத பட்சத்திலையும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமா இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தான். மேலும் வந்து சனீஸ்வரரும் உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷன்ல தான் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமா வந்து இப்போ டிவோர்ஸ் கேஸ் ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க இன்கேஸ் இல்லைங்க நாங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா ஒன்று சேர்ந்து வாழ முடியும். மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. மேலும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கூட எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவையற்ற மனசங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அந்த தேவையற்ற மனசங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ வந்து புதுசாக எதனா ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிஸ்னஸில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக வருமானு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க. இல்லை அப்படின்னா நிதி இழப்புகள் அதிகப்படியாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. சரிங்களா? ஏன்னா பங்கு சந்தை அப்படின்றது எப்போ லாபம் வரும் எப்போ நஷ்டம் வரும்ன்ட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து உறுதியாக இருக்கீங்களோ, ஓகே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுன்னு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அதிகப்படியான நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு காரணம் தான். ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 2024 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். சரிங்களா? அதனால் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு நீண்ட காலமாக நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். உங்களுடைய கலீக்ஸோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ வந்து உங்களை பற்றி உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட நிறைய தவறான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதன் காரணமாகவே உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்குங்க. ஆனால் இனி வரவிருக்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கை கூடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானுக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஏப்ரல் 2024
2024லேருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் அமர போகிறாரு. இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தான் முயற்சித்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்காத சூழல் கூட ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. நீங்கள் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஆண்மகன் கணவனாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆண் மகனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து உங்களுடைய குடும்பத்தார் வந்து நல்லபடியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெண்மணி உங்களுக்கு வந்து மனைவியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு இதனால் வரைக்கும் படிப்பில் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மையை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தொழில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க, அல்லது ஒரு உணவுத் துறையில் இருக்கீங்க, அல்லது வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, அல்லது வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க, அல்லது போலீஸ் துறையில் இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து ஆடிட்டர்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் லெவலில் ரீச் பண்ணி போவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நம்மளுடைய ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா வந்து இப்போது நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் டாக்டரை விடாமல் கன்சல்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த 2024ஆம் வருடம் ஆரம்பத்திலே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை வந்து தளர் விடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து கடவுள் அருளால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படுங்க. அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேளையிலும் வந்து விடாது நீங்கள் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அல்லது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து வாக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக வாக்கிங் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து டயட் கண்ட்ரோலாக இருந்துட்டு மேலும் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் ரெகுலராக நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இந்த 2024ஆம் வருடம் உங்களை விட சிறப்பாக வேறு யாருக்குமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து இப்போது ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் வீட்டில் இருந்தபடியே வந்து சுயமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு மேலும் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக நிதி நிலைமை நல்லபடியாக உயர்த்தி செல்வதற்கும் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கன்னிராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.